ஆதியாகமம் 32:6. அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். பிரச்சனைகளின் நடுவில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு. பிரச்சனைகளுக்கு நடுவில் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய எதிர்பார்ப்புகள். God's expectations in trials. பிரச்சனைகளுக்கு நடுவில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? யாக்கோபு வாழ்க்கையில் வந்த ஒரு பிரச்சனை, அவனை எதிர்கொள்வதற்காக ஏசா 400 பேரோடு வருகிறான். 400 பேர் என்று சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை ஏசாவை எதிர்கொள்றதுக்கு பயந்துதான் யாக்கோபு லாபான் வீட்டுக்கு வர்றான். ஒரு மனுஷனை எதிர்கொள்ள முடியாதவன் யாரு? யாக்கோபு. இப்போ 400 பேரை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கு. எத்தனை பேரு? 400 பேரு. வாய்ப்பே இல்லை. இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதை எப்படி எதிர்கொள்றது? இதை எப்படி எதிர்கொள்றது? 400 பேரோட ஏசா வருகிறான் என்ற செய்தியை கேட்டபோது பயந்து நடுங்கி போனான். ஸ்தோத்திரம். பிரச்சனைகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். நம்மை எதிர்கொள்ள நினைக்கும் பிரச்சனைகளை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. மத்தேயு 16:18, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்வதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒரு போதும் சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்க குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளை மேற்கொள்ள முடியாது. ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஒரு போதும் பாதாளத்தின் வல்லமைகள் என்னை மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, என்னை மேற்கொள்ள முடியாது. நாம் அதை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. 1 ராஜாக்கள் 22:22 ஒரு 400 பேருக்குள்ள பொய்யின் ஆவி வந்து இறங்கி 400 பேரும் ஒன்னா பொய் சொல்றான். இது எப்படி பாருங்க? யுத்தத்துக்கு போலாமா? போங்க போங்க, யுத்தத்துக்கு போறீங்க, ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி 400 பேரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து 1 ராஜாக்கள் 22:22 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன். அதனால அவங்க ஒரு தவறான போதனையை கொடுத்து இவங்க யுத்தத்துக்கு போகலாம். ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி நீர் மிகாயா சொல்லுகிறான், நீர் போகக்கூடாது. ஸ்தோத்திரம். முதல்ல போங்கன்னா அதை நம்ப முடியலை. இவன் இப்படி சொல்லுவானா? மறுபடி போனனால வந்த பிரச்சனை யோசபாத்துக்கு பிரச்சனை வந்துச்சு. சில நேரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்காத காரியங்களை செய்யும்போது பிரச்சனை தன்னால் வரும். ஆண்டவர் சொல்லாத காரியங்களை செய்யும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் என்ன வரும்? பிரச்சனை வரும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஆகாப் ராஜாவோடு இந்த யோசபாத்து அவன் சேர்ந்து யுத்தத்துக்கு போன போது இவன் பிரச்சனையில சிக்கி கொண்டான். ஆகாப் சொல்றான், நீர் ராஜவஸ்திரத்தில் வந்துடும், நான் வேஷம் மாறி வர்றேன். அவன் எப்படியாவது தன்னை காத்துக் கொள்வதற்கு அவன் முயற்சி செய்கிறான். 1 ராஜாக்கள் 22:32 ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். இவன் தான் ராஜா, இவனுக்கு முடிவை கொண்டு வந்தா போதும், ராஜாவை பிடிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும், தேசம் நமக்கு கீழே வந்துடும் என்று சொல்லி யோசபாத்துக்கு நேராக பிரச்சனை நெருங்கி வருது. சில போராட்டம் உங்களை நெருக்குது. நல்ல கவனிங்க, சில காரியங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. காரணம் ஒரு ஆகாபோடு உள்ள உறவு, தேவன் விரும்பாத ஒரு ஐக்கியம், தேவன் விரும்பாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்,
தேவன் விரும்பாத ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கு. அதை நாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய மனுஷன் தான் யோசபாத். கர்த்தருடைய வழியிலே நடந்தவன் தான் யோசபாத். ஏன் அவனுக்கு இந்த பிரச்சனை? தேவன் விரும்பாத ஒரு நபரோடு வைத்த ஐக்கியம். உங்க வாழ்க்கையில் தேவன் விரும்பாத ஒன்றை நீங்கள் வைத்திருந்தால் இந்த காலை நேரத்தில் உங்களை விட்டு அதை அப்புறப்படுத்துங்கள். அது பொருளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு பாவமாக இருக்கலாம். தேவன் விரும்பாத ஒன்றை உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பையும் ஜெயத்தையும் அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? யோசபாத்துக்கு பிரச்சனை, இவனை எல்லாரும் நெருக்கிறாங்க. நான் ஒரு தப்பு செய்யலையே, எனக்கே அந்த பிரச்சனை. ஏதோ ஒன்று ஆண்டவர் விரும்பாததோட நம்ம ஒட்டி கொண்டு இருக்கிறோம். தேவன் விரும்பாத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மறைந்து இருக்கிறது. அதை அப்புறப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிட்ட வந்து அவன் சத்தமிட்டான், ஐயோ காப்பாத்துங்க, இவனுக்கு பிரச்சனை வந்து இவனுக்கு நேரா அம்பு பாய போதுனோன்னு இவன் கூக்கரலிடுறான். 33 வசனத்துல இவன் ஆகாப் ராஜா இல்ல என்று சொல்லி அவனை விட்டு விலகி போனார்கள். ஏதோ நாம் செய்கிற ஜெபம் சில நேரத்தில் நம்மை பாதுகாக்கிறது. ஆண்டவர் சமூகத்தில் நீங்க வந்து ஆராதனை செய்கிற இந்த அனுபவம் உங்களை சில பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்து கொண்டு வருகிறது. அல்லேலூயா. சீக்கிரமா ஆண்டவர் விரும்பாததை விட்டு வெளியே வரணும். 1 பேதுரு 5:8, உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். எதிராளி ஆகிய பிசாசு அவனுடைய வேலை என்னன்னா, எப்படியாவது நம்மளை தேவனை விட்டு பிரித்து விட வேண்டும். நமக்கு ஒரே எதிரி இந்த உலகத்துல, எல்லாரும் சொல்லுங்க பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு எதிரி தான், அவன் பிசாசு. அந்த பிசாசு என்ன செய்வான் என்றால் எவனை விழுங்கலாமோ வென்று. அப்போ தினமும் அவனுக்கு ஒரு டியூட்டி இருக்கு. காலையில், மாலையில், மத்தியானத்தில் அவனுக்கு ஒரு பிரதான வேலை இருக்கு. என்ன வேலை? யாரையாவது விழுங்கிடலாமா, யாரையாவது கேப்சர் பண்ணலாமா. ஸ்தோத்திரம். யாரையாவது விழுங்கணும், அவனுடைய வேலையே அதுதான். ஒரு மனுஷனை பிசாசு விழுங்கிட்டான்னா எவ்வளோ கஷ்டம் பாருங்க, வெளியே வரவே முடியாது. மீன் வயிற்றுக்குள்ள போன யோனா 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ஆயிட்டு. சிலரெல்லாம் பிசாசு விழுங்கி 3 வருஷம் தாண்டி போகுது, இன்னும் ஆள் வெளியே வரல. ஸ்தோத்திரம். மீன் வயிற்றுக்குள்ள இருந்தா 3 நாள்ல வந்துடலாம். பிசாசு வாயில போனா எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன செய்ய முடியாது, வெளியே வர்ற ரொம்ப கஷ்டம். அதனால தான் அவன் பிடியில நம்ம போயிடக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, எபேசியர்ல வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நீங்க இடம் கொடுத்தா அவன் உள்ள வந்து உட்காருவான், உங்க வாழ்க்கையை அவன் ஆளுகை செய்ய ஆரம்பிப்பான். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 32:7 யாக்கோபு பயந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரச்சனைக்கு நடுவில் பயம் வருகிறது. உங்களுடைய சோதனைகள், போராட்டங்கள், இதுல மீண்டு வருவோமா? இந்த மீண்டு வருவோமா? அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. ஆதியாகமம் 32:7 பார்க்கும்போது ஸ்தோத்திரம், யாக்கோபுக்கு பயம் வந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நம்மை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. யாக்கோபு மிகவும் பயந்தான், மிகவும் பயம். ஸ்தோத்திரம். வியாகுலப்பட்டு கொஞ்சம் பயம் இல்லை, அதிகமான பயம். அந்த பயத்துல வியாகுலம் வருது. ஏதோ ஒரு வியாதி உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். அதற்கான தீர்வைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்ல போகிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் பயத்திலிருந்து வெளியே வர கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஏசா 400 பேரோட வரும்போது
ஆமென். அவனுக்கு வேற என்ன செய்யன்னு வழி தெரியல. ஒருவனுக்கு தப்பி வந்தா இப்போ 400 பேர் எக்ஸ்ட்ரா வர்றான். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 5 குறிப்புகளை இன்றைக்கு வேகமாக சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய எதிர்பார்ப்புகள். முதலாவது, ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். faithful to his promises. அவர் தன்னுடைய வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த பிரச்சனை வரும்போது நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும், அதில் அவர் உண்மையா இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. மருத்துவர்கள் சொல்வாங்க, இன்னும் சில நாட்கள் தான் உங்களுக்கு அதோட முடிந்தது என்று சொல்லி. ஆமென். எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்டது என்ன? உம்முடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணிரும்யா. சொல்றது டாக்டர் அல்ல, தீர்க்கதரிசி, கர்த்தருடைய மனுஷன் சொல்றான். இப்படி ஒரு ப்ராஃபஸி இன்னைக்கு வந்தா எப்படி இருக்கும்? இன்றையோட உங்க கதை முடிஞ்சு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு ரெடியா அவங்க மேலே போறதுக்குன்னு சொன்னா என்ன ஆகும்? பாஸ்டர் மேலே போயிடுவார். செட்டில் பண்ண முடியாது. ஆனால் அந்த எசேக்கியா ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு தூரம் பயபக்தியாக கீழ்ப்படிந்தான். அவ்வளவு தூரம். அந்த வார்த்தை வரும்போது சிலர் பாசிட்டிவாக வந்தால் நமக்கு தான் வாக்கு தத்தமா, அது எனக்கு எச்சரிப்பு, ஆண்டவர் கண்டித்து உணர்த்துற, அது நமக்கு இல்லைப்பா. எசேக்கியா ராஜா நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம்? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் நடக்காது, நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு. இல்லை, சுவர் புகமாய் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதான் பாருங்கள். 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு வாசலை தாண்டறைக்குள்ள மறுபடி ஒரு சத்தம், 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன். ஆண்டவர் எங்கிட்ட முதல்ல ஒன்று சொல்லுவார், அதை சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவர் சொல்றதை மறுபடியும் சொல்லுவோம். நீங்க புரிந்து கொள்ளணும். என்ன பாஸ்டர் மாத்தி மாத்தி சொல்றாரு? அவர் சொல்றாரு, நாங்க சொல்றோம், அவ்வளவுதான். அவர் அங்கிருந்து சொல்லிட்டு உட்கார்ந்துருவாரு, நாங்க மாட்டிக்கிடுவோம் உங்ககிட்ட. முதல்ல எப்படி சொன்னாரு, இப்போ ஏன் எப்படி சொல்றாரு? ஆண்டவர் சொல்லும் போது அதை சொல்லித்தான் ஆகணும். எதை சொன்னாலும் உங்க நன்மைக்காக தான் சொல்வார். ஆமென். 15 வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொன்னதும் நன்மைக்கு தான். 15 வருஷம் அவனுக்கு ஆண்டவர் கிரேஸ் பீரியட் கொடுத்தார். இன்னைக்கு சிலர் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் ஆயுசு நாட்களை நீட்டித்து கொடுப்பேன்னு சொல்றார். அந்த வார்த்தை உங்களுக்குன்னு நீங்க விசுவாசித்தா இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கரங்களை தட்டி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக. எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்த ஆண்டவர் எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். யோசுவா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, யோசுவா 1:3, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன். அப்படின்னா அர்த்தம், நான் என்னெல்லாம் மோசேக்கு வாக்கு பண்ணேனோ அதெல்லாம் நிறைவேற்றி முடித்திருக்கிறேன். அல்லேலூயா. மோசேக்கு சொன்னதை செய்து முடிச்சாச்சு. இப்பொழுது ஆமென், நீங்கள் அதை அடைவதற்கு முன்னேறி செல்லணும். அவர் கொடுத்துட்டாரு. கொடுத்ததை சுதந்தரிக்கிறதற்காகத்தான் நம்மை கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டாரு. வாக்கு தத்தங்களை இப்ப பாக்கி என்ன இருக்குன்னா சுதந்தரிப்பது. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? அந்த சுதந்தரிப்பதற்கு முன்னால நம்மை தகுதிப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்மை சுதந்தரிக்க செய்கிறார். வாக்கு தத்தம் வரும்போது ஹாப்பியா இருக்கு. சுதந்தரிக்கும் போது எப்படி சுதந்தரிப்போம் தெரியுமா? கண்ணீரோடு கூட சுதந்தரிப்போம். ஏனென்றால் ஒரு பெரிய ப்ராசஸ் தான் கடந்து வரும். வாக்கு தத்தத்துக்கும் சுதந்தரிப்பதற்கும் இடையில என்ன இருக்கு? ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. எகிப்துக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் இடையில 40 வருஷம் டிராவல் இருந்துச்சு. வாக்கு தத்தத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதிலிருந்து சுதந்தரிக்கிறது வரைக்கும் ஒரு பெரிய நீண்ட ப்ராசஸ் இருக்கும். இன்னைக்கு வாக்கு தத்தம் நாளைக்கு நிறைவேறணும் நமக்கு. இல்லைன்னா ஆண்டவரும் வேண்டாம், சர்ச்சு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பாஸ்டருக்கும் வல்லமை குறைஞ்சிட்டு வேற யாரையாவது பாரு, நல்லா ஜெபம் பண்ணக்கூடிய ஆள். வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க
முன்னேறி செல்லணும். யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு நாளும் ஆண்டவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பியோ யோசுவாவே, அத்தனை வருஷமும் உனக்கு முன்பாக எதிர்த்து ஒருவனும் நிற்பதில்லை. சொல்லுங்க, எதுவும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் டிக்ளேர் பண்ணுங்க. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, வியாதியோ பிசாசோ மரணமோ ஆமென், கர்த்தர் எனக்கு கொடுத்த நாட்கள் வரைக்கும் எதுவும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, எந்த சூழ்நிலைகளும் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளே உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென். மோசேக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றியாச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. இதை எப்படி நிறைவேற்ற போறார்? யோசுவா 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வரும்போது, யோசுவா 12:8 ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் எந்த ராஜ்யம் உன்னை எத்து நிற்க முடியாது. 12 ஸ்தோத்திரம். அங்கே 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கீழ்ப்பகுதியில் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில், வரிசையா இருக்கு, வீட்டில் போய் வாசிங்க. கடைசி வசனத்துக்கு வாங்க. திர்சாவின் ராஜா 1 ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். யோசுவா கானான சுதந்தரிக்கிறதுக்கு எத்தனை ராஜாக்களை முறியடித்தான்? 31 ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெறறதுக்கு முன்னால, வாக்கு தத்தத்தை நிறைவேறுதலை பார்க்கறதுக்கு முன்னால 31 விதமான ஆவிகளோட போராடணும். 31 விதமான பிசாசின் வல்லமைகள் இருக்கிறது. 31 ராஜாக்கள்னா எளிதா நினைச்சிடாதீங்க. 31 எதிர் வல்லமைகள், 31 விதமான அசுத்த ஆவிகள். இவைகளை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. என்னாம 23:19, கர்த்தர் ஒருபோதும் பொய் சொல்லாதவர். பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் என்ன அல்ல, மனு புத்திரன் அல்ல. ஆமென். அவர் எதை சொல்றாரோ அதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றிடுவார். ஆமென். 1 ராஜாக்கள் 8:56 பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்ஸ். 1 ராஜாக்கள் 8:56. 1 ராஜாக்கள் 8:56. வாக்கு தத்தங்கள். ஆமென். தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதன்படி அருளினாராம்? வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம், எதெல்லாம் வாக்கு தத்தம் பண்ணாரோ அப்படியெல்லாம் தம்முடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தாராம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறுது. ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி என்றால் பிரச்சனைக்கு நடுவில் கர்த்தர் நம்மிடத்தில் ஸ்தோத்திரம் எதிர்பார்க்கிற முதலாவது காரியம், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களில் அவர் உண்மை உள்ளவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்து சேர்ந்து வாசிப்போம். 28:5. 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, அந்த பூச்சியை தீயில ஒரு பாம்புன்னு சொல்லப்பட்டிருக்கு, விரியன் பாம்பு 3ஆம் வசனத்தில். 5ஆம் வசனத்தில் பூச்சி. ஆண்டவர் உங்க கூட இருந்தார்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையை கூட சாதாரணமாக பார்ப்பீங்க. விரியன் பாம்பை போய் பூச்சியும் பார்க்குறான். இன்னைக்கு எத்தனை பேர் பள்ளியை பார்த்தாலே, சிலர் பேயை பார்த்ததோட பிபி எல்லாம் ஏறி வேத்து சில கை காலெலாம் நடுங்கிரும். எது? பள்ளி. பவுல் கையில் என்ன கடிச்சுது? சத்தமாக சொல்லுங்க. ஊழியத்துக்கு வர்றவங்க கையிலெல்லாம் விரியன் பாம்பு என்ன செய்யும்?
கிடைக்குமா? கிடைக்கும். பிசாசு அவ்வளவு வல்லமையை தன்னுடைய பவரெல்லாம் என்ன செய்வான்? பிரயோகித்து நம்மளை அட்டாக் பண்ணுவான். ஸ்தோத்திரம். ஆமென். நம்மளை அட்டாக் பண்ணுவான். அவ்வளோ பவர், அவ்வளோ வல்லமையை அவன் பிரயோகித்து உங்களுக்கு எதிராக அவன் அம்புகளை எய்யும் போது நீங்கள் தேவனுடைய கிருபையினால, ஸ்தோத்திரம், உங்க மேல இருக்கிற அபிஷேகம், அழைப்பு நம்மை சாக விடாதபடி பாதுகாக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அழைப்பும் அபிஷேகமும் சொல்லுங்க. அழைப்பும் எல்லா பிரச்சனையிலும் நம்மளை சாக விடாம பாதுகாக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். பவுல் மேல் இருந்த அழைப்பு, பவுல் மேல் இருந்த அபிஷேகம். எல்லாரும் சொல்லுங்க. பவுல் மேல் இருந்த அழைப்பு, அதை ஆமென் ஸ்தோத்திரம் அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உதறி போடுறான், ஒரு தீங்கும் அடையலை. இவன் பாம்பு கடிச்சோன்னா அவங்களுடைய எண்ணத்தின்படி இவன் ஏதோ ஒரு கொலை குற்றவாளி, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்துட்டான். இப்போ ஆண்டவரே இவனை கொல்றாருப்பா. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தோடனே உலகம் என்ன சொல்லும்? இந்த ஆள் சரியான ஆள் இல்லை, அதனால தான் இவருக்கு இந்த பிரச்சனை. ஸ்தோத்திரம். அதனால தான் இந்த போராட்டம். யோபுவை பார்த்து சொன்னாங்கல்ல, நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்கிற, அதனால தான் உனக்கு இவ்வளவு கஷ்டம். இந்த பவுலை குறித்தும் அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்தது. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் 28:4 பாருங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன் என்பது இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். ஜனங்களுடைய அபிப்பிராயம், ஸ்தோத்திரம், பவுலை குறித்திருந்த அபிப்பிராயம் என்ன? இவன் ஒரு கொலை பாதகன், இவன் மேல ஸ்தோத்திரம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குப்பா, அதனால தான் இவனை பாம்பு கடிச்சிருக்கு. இப்படி அவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் போது தீயில உதறி போட்டுட்டு, பிரச்சனையை எதில் உதறான்? தீயில உதறான். தீ அபிஷேகம், அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் அந்த அனலோட இருப்பீங்கன்னா, என்ன வந்தாலும் அந்த அனல் உங்களுக்கு பாதுகாத்து உங்க கையில் இருக்கிற பிரச்சனையை அழித்து நிர்மூலமாக்கும். உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் உதறி போடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ விரியன் பாம்பு வந்து கடித்து, ஸ்தோத்திரம், இவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு நடுவிலையோ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறவர். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவைகளை உதறி போட வேண்டும். இரண்டாவது குறிப்பு, ரிஜெக்டிங் எவ்ரி அட்டாக் தட் சீக்ஸ் டு ஹார்ம் யூ. உங்களை சேதப்படுத்த நினைக்கிற எந்த காரியத்தை, உங்களுக்கு எதிராக வருகிறவைகளை நீங்க புறக்கணிக்க நீங்க பழகி கொள்ள வேண்டும். ரிஜெக்ட் பண்ணுங்க, இக்னோர் பண்ணுங்க. தீயில உதறி போட்டான்னா அது ஒரு மேட்ரே இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமா போ அப்படின்னு போட்டு போயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. பலவீனம் வரும்போது என்ன செய்யணும்? இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு எழும்பி சர்ச்சில் வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கணும். போராட்டம் வரும்போது பிசாசு பெருசா எதையாவது காட்டுவான். சபையை விட, ஊழியத்தை விட, தேவனை விட ஏதாவது ஒன்று இந்த உலகத்தில் பெருசா காட்டும் போது தீயில உதறி போடுகிற ஒரு அபிஷேகம் நமக்குள் இருக்க வேண்டும். ஆமென். எதுனாலும் கவ்வும். உலகத்தின் மாயைகள் வந்து கவ்விக்கொள்ளும். ஸ்தோத்திரம். பொல்லாத மனிதர்கள் உங்க பிள்ளைகளை கவ்விக்கொள்வார்கள். பொல்லாத ஆவிகள் வந்து அட்டாக் பண்ணும். இதெல்லாம் என்ன செய்யணும்? ரிஜெக்ட் பண்ணணும், புறக்கணிக்கணும், இக்னோர் பண்ணணும், தீயில உதறி போடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே கையில் சேர்த்து வச்சிட்டு இருந்தோம்னா சிக்கலாயிரும். கொஞ்ச நேரத்தில் அந்த பாய்சன் எல்லாம் உள்ளே வந்து நம்ம வாழ்க்கையை அழித்து போடும். அந்த வல்லமை நமக்குள்ளே வராமல் இருக்கண்டா. கவ்வுன உடனே பவுல் பதறலை, அசால்ட்டாக தூக்கி தீயில, அழகா பைபிள் சொல்லுது, பூச்சிய உதறி போட்டான். எல்லாரும் சொல்லுங்க. ஒரு சின்ன பூச்சி வந்து நம்ம மேலே உட்காந்தா எப்படி அப்படி தட்டி விட்டுட்டு போவோமோ, அது மாதிரி பாம்பை தட்டி விட்டுட்டு போயிருக்கான். அவன்தான் பவுல். ஆமென். அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தருவாராக. 1 பேதுரு 2:23 பாருங்க. அவரை வையும் போது, அதாவது அவரை எல்லாரும் திட்டுறாங்க. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:23 இயேசு எப்படி செய்தார் பாருங்க.
இயேசு எப்படி அந்த அவருக்கு எதிராக வந்த தாக்குதல்களை, அவரை சேதப்படுத்த வந்தவைகளை ஆண்டவர் எப்படி ரிஜெக்ட் பண்றார் வாசிப்போம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் பதில் எதையுமே செய்யல, அதை இக்னோர் பண்றார். அவருக்கு எதிராக வந்த காரியங்களை, ஸ்தோத்திரம், எதிராக வந்த எல்லா மனித வல்லமைகளையும் அவரை சேதப்படுத்துறதுக்கு வந்துச்சு. அவரை கடுமையா பேசுறாங்க. அவர் பதிலே இது சொல்லாம அதை இக்னோர் பண்ணி போறார். சில பிரச்சனைகளை நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையில நீங்க தான் ஜெயம் பெற்றவங்களா மாறுவீங்க. ஆமென். பிரச்சனை வந்தபோது பவுல் பதறவில்லை. காரணம் அப்போஸ்தலர் 27:24 அவன் சொல்றான், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவன் இன்று ராத்திரி எனக்கு தரிசனமாகி சொன்னார், பவுலே ஸ்தோத்திரம், உன்னோடு கூட இந்த யாத்திரையில் பயணம் பண்ணுற எல்லாருக்கும் நான் தயவு பண்ணுறேன். ஆகவே நீ திடமனதாயிரு, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று என் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். 25ஆம் வசனம் அப்போஸ்தலர் 27:25. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு சொன்ன பிரகாரம் தான் நடக்கும் என்று நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறபடியினால் இந்த பிரச்சனை எங்களை ஜெயிக்காது. ஆமென். இந்த போராட்டம் எங்களை ஜெயிக்காது. இந்த எதிர் வல்லமைகள் எங்கள் பிள்ளைகளை அழிக்க முடியாது. எங்கள் சூழ்நிலைகளில் வர்ற இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் எங்களை ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் எனக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது, அதன் பிரகாரம் தான் என் வாழ்க்கையில நடக்கும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல சத்தமா தான் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் சமூகத்துல தாங்க அகமகிழ்ந்து அல்லேலூயா சொல்லணும். ஆமென். எவ்வளவு பெரிய வேர்டு பாருங்க. ஆண்டவர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். இதை கேட்ட உடனே அப்படியே சேர்ல எழுமி நின்று கைத்தட்டி இருக்க வேண்டாமா? ஆமென். அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா பாஸ்டர்? ஆமென்னு சொல்லுங்க. எங்கனாலும் எழுமி நின்று கைத்தட்டும். நான் சொல்றேன் புரியல? முடிவு ஜெபம் பண்ணி ஆமென்னு சொல்லுங்க, நாங்க கைத்தட்டுவோம். முடிக்க முன்னால கைத்தட்டுறதுக்கு சிலருக்கு ரொம்ப விவரம். ரொம்ப கைத்தட்டிட்டோன்னா பாஸ்டர் உற்சாகமாக இன்னும் 15 நிமிஷம் போயிட்டாருன்னா என்னத்துக்கு ஆகும்? மோட்டிவேட் பண்ணவே கூடாது. அந்த ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ரோமர் 11:29. ரோமர் 11:29. பிரச்சனைகளுக்கு நடுவில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று தேவனுடைய கிருபை வரங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஆன் காட்ஸ் காலிங். ஆண்டவுடைய அழைப்பில் ஃபோக்கஸ்டாக இருங்க, அதில் உறுதியாக இருங்க, கவனமாக இருங்க, நிலைத்திருங்க. அதிலேயே உங்கள் கவனத்தை செலுத்துங்க. உங்களுடைய எண்ணம் சிந்தை முழுசும் அழைப்பில் இருக்கட்டும். பிரச்சனைக்கு நடுவில் ஆண்டவுடைய அழைப்பை நோக்கி பாருங்கள். ஸ்தோத்திரம். எதற்காக இந்த பூமிக்கு இயேசு அனுப்பப்பட்டார்? அவர் அதையே தான், பிதாவின் சித்தம் தான் அவருடைய ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு. இதில் கவனம் செலுத்துங்க. இக்னோர் த எனிமிஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். பிசாசனுடைய அவன் கொண்டு வர்ற கவன சிதறல்கள் எதையாவது விட்டு நம்மளை எடுத்து வேற எதையாவது கொண்டு சேர்த்துருவான். ஆமென். அதான் பிசாசோட தந்திரம். நீங்கள் அழைப்பில் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா அந்த அழைப்பை விட்டு உங்களை வெளியே கொண்டு வந்து உலகத்தின் ஆசீர்வாதத்தில் கொண்டு உங்கள் கண்ணை வச்சிருவான். அப்போ உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் எனிமியுடைய டிஸ்ட்ராக்ஷன். அந்த சூழ்ச்சியை அறிந்து கொள்ளணும். அழைப்பில் உறுதியாக இருங்க. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வரும்போது 2 தீமோத்தேயு 1:9 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, நம்மை ரட்சித்து, எப்படி ரட்சித்தாராம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல, பரிசுத்தமான அழைப்பு. இந்த அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கணும். எபேசியர் 4:1 வரும்போது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கணும்.
எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கிருபையா தந்திருக்கிறார். அந்த அழைப்பை உதாசீனப்படுத்திடாதீங்க. உலகத்துக்காக, உறவுகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக தேவனுடைய அழைப்பை அலட்சியம் பண்ணி விடாதிருங்கள். ஆமென். ஆண்டவருடைய அழைப்பு இருந்தா தேவனுக்கு முழு நேரமா ஊழியம் செய்ய அர்ப்பணியுங்கள். அழைப்பை வச்சுட்டு காலத்தை தாழ்த்தாதீங்க. குடும்பம் ஃபியூச்சர்லாம் யோசிக்காதீங்க, கர்த்தர் நடத்துவார். அழைப்பை மட்டும் வச்சுட்டு வேற எந்த காரியத்தையும் உங்களால் செய்யவே முடியாது. நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் திருப்தி இருக்காது. கொஞ்ச நாளில் விட்டு வந்துடுவீங்க. காரணம், உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்கு. இன்னைக்கு அந்த அழைப்புக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடப்பது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40, 41, 42 வசனங்களை பாருங்க. பிரச்சனைகளுக்கு நடுவில் அவர்கள் ஊழியம் செய்வதற்கு சந்தோஷமாய் போனார்கள். அடித்து அப்போஸ்தலர்களை விரட்டினாங்க. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள்லன்னா, ஸ்தோத்திரம், இனி இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினாள். கண்டிஷன் பெயில். ஸ்தோத்திரம், நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க. இனி எல்லாம் பிரசங்கம் பண்ணா, ஜெபம் பண்ணா, ஆமென். இப்படி எத்தனை பேர் கண்டிஷன் பெயிலில் இருக்கீங்க? வீட்டில் சொல்லியிருப்பாங்க, இனி ஊழியத்துக்கு போனீர்னா நடக்கிறதே வேற. வாரத்துக்கு ஒரு கூட்டந்தாவே, அதுக்கு மேலே என்ன செய்யப்படாது, சர்ச்சு பக்கம் காலுன்னு வைக்கப்படாது. இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். கண்டிஷன் பெயில். இன்னைக்கு நம்மளை வேற யாரும் கண்டிஷன் பண்ணலை, உங்கள் வீடுகளில் தான் அது நடக்கு. வாரத்துக்கு ஒரு நாள், ஃபர்ஸ்ட் சர்வீஸா செகண்ட் சர்வீஸா, போனோமா வந்தோமா, எல்லாரும் சொல்லுங்க, போனோமா. கண்டிஷன் பெயிலில் தான் சிலர் உட்கார்ந்துருக்கீங்க. இங்கே இன்னும் இரவு கூட்டம்னா முடிஞ்சு பெயில் கேன்சல் ஆயிரும். நிறைய பேருடைய பெயில் கேன்சல் ஆகிற நிலைமையில் இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, எவ்வளவு தைரியமாக அவர்கள் வந்தாங்கன்னா திரும்ப டெய்லி மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தினந்தோறும் ஊழியம். அதுக்கப்புறம் அதான் 42ஆம் வசனம். விட்டது கண்டிஷன் பெயில்ல, இப்போ தினமும் ஊழியம் நடக்கு. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளை சர்ச்சுக்கு அனுப்பி வைங்க. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. படித்தா போதும், பெரிய வேலைக்கு வந்தால் போதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆவிக்குரிய ஜீவியம் உங்கள் பிள்ளைகளுக்கு முக்கியம். இப்போ விட்டுட்டீங்கன்னா இன்னொரு காலம் வரும்போது சர்ச்சுக்குள்ளே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. இன்றைக்கே ஆலயத்தில் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒப்பு கொடுங்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கண் கட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதை. சாமுவேல் என்கிற பருவம், அந்த வயதில் அன்னாள் விட்டனால தீர்க்கதரிசி என்பதை ஆண்டவர் இஸ்ரவேலெங்கும் விளங்க பண்ணினார். ரைட் டைம்ல சிலர் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கடந்து எப்படியாவது கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே முடியாது பாருங்க, நம்ம கையில் ஒப்பு கொடுத்துருவாங்க. பாஸ்டர் உங்கள் கையில் வர ஒப்பு கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களாலே முடியாததை எங்களால் என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் ஒரு டைம் தான். அந்த கேட்கிற பருவத்தில் சர்ச்சுக்கு அனுப்பிடணும். ஆமாம், டியூஷன் போட்டும் படிக்கட்டும், நல்லா படிக்கட்டும், சர்ச்சுக்கு என்ன செய்யணும்? கூட்டங்களுக்கு வந்துடணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அந்த பிள்ளைகள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். சிலர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க மைண்டை, ஹார்ட்டை. ஏன்னா பாஸ்டர்மார்கள்னால் அப்படி தான் பேசுவாங்கப்பா, அவங்களுக்கு தேவை சர்ச்சுக்குள்ள ஆள் இல்லைங்க, எங்களுக்கு தேவையில்லை, ஆண்டவருக்கு தான் தேவை. உங்கள் பிள்ளைகள் இந்த சபையில் அனுப்பி வச்சா உங்கள் பிள்ளைகள் ஃப்யூச்சர் ஆசீர்வாதமாக இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமாய் ஊழியம் செய்ய போனாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40, 41, 42 வசனம். பிரச்சனை வந்த பிற்பாடு ஊழியம் பெருகுது. எல்லாரும் சொல்லுங்க, பிரச்சனை வந்த பிற்பாடு. எத்தனை பேருடைய நம்முடைய ஊழியம் பெருகி கொண்டிருக்கிறது? ஆமாம், இந்த ஆலயத்தில் நாம் சபையில் செய்கிற ஊழியங்கள் பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அனுபவத்துக்குள்ள வராதவர்களுக்கு இந்த அனுபவத்தில் இருக்கிற மேன்மை தெரியாது. சபையோட கனெக்ட் ஆகாதவங்களுக்கு சபையின் மேன்மை தெரியாது. வசனத்தோடு இணைக்கப்படாதவர்களுக்கு வசனத்தின் மகிமை தெரியாது. தேவனோடு ஐக்கியப்படாதவர்களுக்கு தேவனுடைய மகிமை விளங்காது. தேவனுடைய பிள்ளைகளை யாருக்கு இதெல்லாம் புரியும்னா, தேவனோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு இது புரியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
4வது காரியம் 2 நாளாகமம் 20 ஸ்தோத்திரம் 18 20:18 ஸ்தோத்திரம். லிவிங் as an example to others. ஸ்தோத்திரம். மாதிரிகளாக பிறருக்கு மாதிரியா நம்ம வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். யோசபாத்து தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தாங்க. இவன் ஒன்ன செய்யறான், இவன் முகங்குப்புற தரை மட்டும் குனிறான். ராஜா குனிஞ்சான், இவன் ஒரு மாடலை பண்றான். எல்லாரும் முகங்குப்புற விழுந்தாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணா உங்க பிள்ளைகள் ஜெபிப்பாங்க. நீங்க ஆலயத்துக்கு வந்தா உங்க பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருவாங்க. தீத்துவின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்ஸ். எனக்கு ரொம்ப பிடித்த வசனங்கள் அதுவும் ஒன்று. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு சொல்றார், நீயே எல்லாவற்றிலும் உன்னை மாதிரியாக நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து நீயே உன்னை மாதிரியா காட்டு. சில நேரம் நம்ம மற்றவங்கள சொல்லுவோம், இவங்கள மாதிரி இருங்க அப்படின்னு. கர்த்தர் சொல்றாரு, உங்களையே நீங்கள் பிறருக்கு ரோல் மாடலாக காண்பிக்கக்கூடிய அளவில் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? In all things showing yourself to be an example of good works. நம்ம தான் மற்றவங்களுக்கு நம்மளை மாதிரியா காட்டணும் எல்லா காரியத்திலையும். ஸ்தோத்திரம். யாரோ ஒரு ஆளை மாதிரியா சொல்றது ஈஸி, ஆனா நம்மளை பிறருக்கு மாதிரியா காட்டுறது தான் கஷ்டம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிறரை மாதிரியாக காண்பிப்பது சன்மார்க்கம். நம்மையே நம்மை அழைத்த ஆண்டவரை இயேசுவையும் அவருடைய அழைப்பிலே நிற்கிற நம்மையும் மாதிரியாக காண்பிப்பது கிறிஸ்தவம். ஆமென். ஸ்தோத்திரம். உலகத்துக்கும் சபைக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை நம்மை ஒரு மாதிரியா காண்பிக்கணும். 5வது காரியம், overcome the challenges you have avoided. உங்க லைஃப்ல தவிர்த்து வந்த பிரச்சனைகளை நீங்க மறுபடி ஜெயிக்கணும். தவிர்த்து வந்த பிரச்சனைகளை ஜெயித்து வா. overcome the challenges you have avoided. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையை தவிர்த்தீங்களோ அதை இப்பொழுது ஜெயிக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சில பிரச்சனைகளை நம்ம ஜெயிக்கல, இன்னும் சில சோதனைகளை ஜெயிக்கல, தவிர்த்து வந்திருக்கிறோம். அதை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வாசித்த முதல் வேத வசனத்துக்கு நேராக உங்களை கொண்டு வந்து சொல்லி முடிக்க போறேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், யாக்கோபு மிகவும் பயந்தான். ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனையை அவன் ஜெயித்து வரல, தவிர்த்து வந்திருக்கிறான். பிரச்சனையிலிருந்து எஸ்கேப் ஆகி வந்தான். அப்பா வீட்டில இருந்து உயிர் பிழைக்கிறதுக்கு வந்தான். பழி தீர்க்க வேண்டியது ஏசாவினுடைய வேலையா இருக்கு. அந்த பிரச்சனை முடிவுக்கு வரல. சில பிரச்சனைகள் முடிவு பெறாமல் முற்று பெறாத அலுவல்களாக இருக்கிறது. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் முடிக்கப்படாமல் இருக்கிறது. அதை முடிக்கணும்னு ஏசா வர்றான். இப்ப யாக்கோபு இப்ப பதறான். ஐயோ, 20 வருஷத்துக்கு முன்னால நான் ஜெயிக்காத ஒரு பிரச்சனை திரும்ப என்ன தேடி வருது. நல்ல கவனிங்க, முக்கியமான குறிப்பு. உங்க வாழ்க்கையில நீங்கள் எவைகளை ஜெயிக்காமல் விட்டு வச்சிருக்கிறீங்களோ அவைகள் ஒரு நாள் மறுபடி வரும். அவைகளை ஜெயித்தே ஆக வேண்டும். நம்ம அதை தவிர்த்திருப்போம். எந்த பிரச்சனையை நீங்க ஜெயிக்காம விடுறீங்களோ அது மறுபடி வரும். யாப்போக்கு ஆற்றின் அருகே எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். ஆதியாகமம் 32 ஸ்தோத்திரம் 24ஆம் வசனம். யாப்போக்கு என்றால் ஊற்றி பாய்வது, யாப்போக்கு என்றால் வளைந்து ஓடுவது, யாப்போக்கு என்றால் போராடுதல் என்று சொல்ற சில வேத அறிஞர்கள், வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. யோர்தான் ஆற்றில் போய் இது கலக்கிறது. இந்த யாப்போக்கு நதி அண்டையில் யாக்கோபு இரவு முழுவதும் தனித்திருந்தான். பழைய பகையை தீக்கிறதுக்கு வர்றான். பழைய ஏதோ ஒரு பிரச்சனையை தீக்கிறதுக்கு பிசாசு வந்துட்டு இருக்கிறான்.
ஏதோ ஒரு பழைய கணக்கு இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கிறது, இன்னும் முற்று பெறாத ஒரு அலுவல் இருக்கிறது. இன்றைக்கு உங்களை சுத்திகரிக்க ஒப்பு கொடுங்கள். யாப்போக்கு ஆறு எதற்கென்றால் நம்மை சுத்திகரிப்பதற்கான இடம். யாக்கோபு தான் செய்த தவறுகளை எல்லாம் யாப்போக்கு நதி அண்டையில் அறிக்கை செய்து அழுது, யாருக்கும் தெரியாது, மனைவிக்கு தெரியாத ஒரு பாவம், பிள்ளைகளுக்கு தெரியாத ஒன்று யாக்கோபு வாழ்க்கையில் இன்னும் மறைந்திருந்தது. அது என்னவென்றால் 20 வருஷத்துக்கு அவன் முன்னால் செய்த ஒரு காரியம் இப்பொழுது அவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதிலே அவன் வெற்றி பெறுவதற்கு யாப்போக்கு நதி அண்டையிலே தன்னை சுத்திகரிப்பது அவசியம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆராதனை யாப்போக்கு நதியில் இருக்கிற ஒரு அனுபவம். உங்க வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால உள்ளது, அவைகளெல்லாம் மறுபடி நீங்க ஜெயிக்கணும்னா எதெல்லாம் விட்டீங்களோ ஜெயிக்காம திரும்ப ஜெயிச்சு தான் ஆகணும். ஜெயிக்காம விடுறது திரும்ப திரும்ப என்ன செய்யும், வரும். அந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஒரு பிரச்சனையை ஜெயிச்சிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த பிரச்சனை வராது, வேற விதமா வரும். இந்த இடத்துல வந்து தான் யாக்கோபு தன்னை தாழ்த்தி, லேயாளுக்கு தெரியாது, ராகேலுக்கு தெரியாது, அப்பா வீட்டில் நடந்த சம்பவம் ஏசாவுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், அப்பா அம்மாவுக்கு தெரியும், யாக்கோபுக்கு தெரியும். இதை தவிர யாருக்கும் தெரியாது. யாப்போக்கு நதி எண்டையில் யாக்கோபு என்ன செஞ்சிருப்பான், என் ஆசீர்வதியம்னு கேட்கறதுக்கு முன்னால தன் தவறுகளை ரியலைஸ் பண்ணி ஒப்பு கொடுத்து அழுதுருப்பான். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பழைய கணக்கை தீர்க்கறதுக்கு பிசாசு வர்றான், ஏதோ ஒரு பிரச்சனையை மறுபடி கொண்டு வருவான். இன்னைக்கு அதை நீங்கள் ஜெயிக்கணும்னா யாப்போக்கு நதி அண்டையில் சுத்திகரிக்கப்படுவது அவசியம். இருக்கிற இடத்துல அப்படியே கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கப்பா. ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னால் யாக்கோபு தன்னை சுத்திகரித்து கொண்டான். இந்த காலை நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நடுவில், ஆமென் ஸ்தோத்திரம், நாங்கள் தவிர்த்து வந்த பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கு முன்னால் எங்களை சுத்திகரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை சுத்திகரித்து கொள்ள கர்த்தர் கிருபைகளை தருவீராக. வலது கையை உயர்த்தி கேளுங்க, இன்றைக்கு உம்முடைய பந்தியில் பங்கெடுக்க போகிறோம் ஆண்டவரே, எங்களை ஒரு விசை சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை ஒரு விசை சுத்திகரியும் ஆண்டவரே. பிசாசு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் நமக்கு ஜெயக்கூடிய பிடிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருங்க. நீங்கள் ஜெயிக்கலைன்னா பின்னால் கஷ்டப்படுவீங்க. ஏதோ ஒரு பாவத்தை ஜெயிக்காமல் வச்சுருந்தா இன்றைக்கி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து விட்டு அதை ஜெயிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமாக.